என்ன பார்வதி? முடிஞ்சது, அவ்வளவுதான். எல்லாமே போச்சு. எல்லாம் நம்ம தலையில வந்து முடிஞ்சிருச்சு. நீ ஏன் டென்ஷனா இருக்க? என்னாச்சு? அது ஏன் கேக்குற? வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கும்பலே வந்து என்ன மிரட்டிட்டு போகுது. எனக்கு இடம் கொடுத்து நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். என்ன பார்வதி, நீ பாட்டுக்கு வந்து எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. யாரு வந்தது? யாரு உங்களை மிரட்டினா? அதான்ப்பா, அந்த ரதி தீபன் குடும்பத்துல இருந்து ஆளுங்க எல்லாம் வந்து என்கிட்ட நஷ்ட ஈடு கேட்டுட்டு போறாங்கப்பா. நியாயமா உன்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட ஏன் கேக்குறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. 10 லட்சம் கொடுக்கணுமா? ஆமா, உன்னையே நீ குடுக்க சொல்றாங்க. இல்லனா நம்மள அசிங்கப்படுத்திடுவோன்னு மிரட்டுறாங்க விஜயா. இந்த வயசுல இதெல்லாம் நமக்கு தேவையா? இது என்ன ஆண்டி அநியாயமா இருக்கு? அவங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட வந்து பணம் கேட்கணும்? அதான் மீனா, எனக்கும் புரியல. மாதிரி ஏதாவது நடக்கும்னு அப்பவே நினைச்சேன். அவங்களுக்கு இந்த பணம் கேட்கிற ஆசையே ஏதோ உன்னாலதான் வந்திருக்கும். டேய், அவனுங்க பணம் கேட்கறதுக்கு இவனுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? அந்த ரதி வீட்டுக்கு போய் இவனும் பார்லர் மாவும் என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா? பணம் கொடுக்குறோம், பிரச்சனையை பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லிருக்கான். அது கூட பரவாயில்ல, உங்க பொண்ணு கர்ப்பத்தை கலைச்சிருங்கன்னு வேற சொல்லிருக்கான். டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, அதுல அவனுங்க காண்டாயி அவனை தூக்கி ரூம்ல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. நான் தான் பேசி கூட்டு வந்தேன். போய் பணத்தை குடுக்கறேன்னு சொன்னதும் அவங்களுக்கு தோணி இருக்கும் இவர்கிட்ட பணத்தை கறந்துடலான்னு. அதான் ஆண்டி வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. மனோஜ், இவ சொல்றதெல்லாம் உண்மையா? அங்க போய் அப்படி எல்லாம் பேசுனியா? இல்லம்மா, ரோகிணி தான் அவங்க வீட்டுல போய் அப்படி பேசலாம்னு சொன்னா, அதனால தான் அவங்க வீட்டுக்கு போகணும். ஏய், இது உன் வேலையாடி? ஆண்டி, அவங்க உங்களை ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க ரொம்ப பயந்து போயிருந்தீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்தணும்னு தான் நாங்க அங்க போய் பேசணும். ஆண்டி உங்க மேல கோவமா இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணி நல்ல பேர் வாங்க பாத்திருக்கீங்க. விஜயா, உன் பையன் பண்ண காரியத்தினால இப்ப என்னையும் பணம் கேட்டு மிரட்டுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி போஸ்டர் ஒட்டுவேன்னு சொல்றாங்க. இப்ப என்னதான் பண்றது? எதுக்கடி இவனை கூட்டிட்டு அங்க போன? இல்ல ஆண்டி, பிரச்சனைய தீர்த்து வச்சா உங்களுக்கு என் மேல கோவம் குறையும்னு தான். அண்ணி, அதுக்காக பணம் கொடுக்குறேன் அபார்ட் பண்ணுங்கலாமா போய் சொல்லுவீங்க? படி அறிவு கட்டவளே. அன்னைக்கு இப்படிதான் திருட்டு நகையை கொடுத்து என்ன மாட்டி விட்ட. இப்ப இந்த வேலை பாத்திருக்க. இதுக்கு இவனு கூட போயிருக்கான். இந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான். ஓ, அப்ப எனக்காக பண்ண அப்படிதானே? இப்ப நான் சந்தோஷப்படணும்னா போய் பேசுனது மட்டும் பத்தாது. நீ என்ன பண்ற? அவங்க கேக்குற பணத்தை நீயே கொடுத்துரு. எப்படி அவ்வளவு பணத்தை கொடுக்க முடியும்? கிளாஸ் நடத்துனது நீங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணதும் அங்கதான் அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கா. அப்போ இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்றியா? இல்ல ஆண்டி, நான் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டேன். அம்மா, பார்வதி ஆண்டி கிட்ட தானே கேட்டாங்க. அவங்களே அந்த பணத்தை. அப்பா, நீ சும்மா இருப்பா. என்னாலலாம் அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது. நீ கிளாஸ் நடத்துறதுக்கு தானே நான் என் வீட்டை கொடுத்தேன். அத நீ மறந்துடாத. இத்தனைக்கு நான் வாடகை கூட வாங்கல. ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் இதை செஞ்சேன். நான் உன்னை கொடுக்க சொன்னேனா? அந்த பணத்தை இவ கொடுப்பா. அந்த பணத்தை நீ தான் தரணும். அப்பதான் உன் மேல எனக்கு இருக்கிற கோவம் தீரும். அதுக்கு நான் எங்க ஆண்டி போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்ப நீ தான் இந்த பணத்தை கொடுக்கணும். இதுவும் நீ போய் சொன்னதுக்காக நான் உனக்கு கொடுக்கற தண்டனை. ரோஹிணி, ஆக்சுவலா ப்ராப்ளம் உங்களை தேடி வரல, நீங்களா தேடி போயிட்டு இருக்கீங்க. டேய், புத்திசாலித்தனமா போய் பண்றேன்னு பண்ணல தெரியுதா? உன் புத்திசாலித்தனம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான்டா.